வயிறு இருக்குல்ல, வயிறு எடுத்துட்டு ப்ளீஸாக வறுக்க மாதிரி போட்டுறேன். ஏன்னா வயிறோட போட்டோன்னா நல்லா இருக்காது. வயிறு பெரிய சின்ன மீன் கட் பண்ணலாம். நல்லா இருக்கும். இந்த மீன் டேஸ்டாக இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். 20 ரூபா கொடுண்ணா. முள் இருக்கும், பொடி முள், கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க. ஆமாம், இது ரோகுலேயே வந்து இதுவே நல்லா இருக்கும். அது கருப்பு கலர் உயிரோட சாப்பிடணும். விரால் அது அந்த மீன் நமக்கு செய்ய தெரியாது. நம்மளுக்கு அந்த மீன் செய்ய தெரியாது. நம்ம வைக்கிற குழம்புலாம் கூட அவங்க செய்ய மாட்டாங்க. வாசல் அடிக்கும். ரோகு மீன்மா வளர்க்குறாங்கண்ணா. இது வளர்க்குறாங்க ஆந்திரா சைடு. ஏக்கர் கணக்கில் கவர் இருக்கம்மா. இப்படி ரெடியாச்சா? ஆளு மீன் வெட்டினா வெட்டியும் போக மாட்டாரு. சரிண்ணா, அவரு இருக்காரா, இவரு இருக்காரா? இப்போ அப்படிதான் கேட்டாரு. 50 ரூபா கொடுங்க. அம்மா 50 ரூபா தான் பெட்டர். அதிக மேலே வாங்க மாட்டேன். டிஃபன் சாப்பிட வந்தான். திடீர் மீன் இருக்குமான்னு பார்த்தா கூட யாருக்கு ஒரு மீன். இப்போ பாரு ஒரு தூண்டி மீன் வாங்கிட்டா பாரு என்ன பண்ணுங்க. தூண்டி மீன் மீன் நல்லா இருந்தது. செய்ய போகிறேன் வீட்டில். ஓகே, செய்ய போடலாம். மாதம் போடலாம். ஐஸ் போடுறோம்ண்ணா. ஐஸ் தான் போடணும்ண்ணா. நீங்கள் லை மீன் வாங்கினா ஐஸ் போடுவோம்ல. இல்லாட்டி மீன் ஐஸ் போட்டு தான் ஆகணும். போட்டு போயிட்டாங்க. ஆமாம், ஐஸ் போட்டு தான் ஆகணும். வெயில் அதிகமாகிடுச்சு. நீங்கள் கவர் இருக்குல்ல, இந்த கவர் முடி போட்டுருங்க. முடி போட்டு இன்னொரு கவர் வாங்கி போட்டு ஐஸ் போடுங்க. மீனுக்குள்ளே ஐஸ் போடக்கூடாது. மீனுக்குள்ளே ஐஸ் போடக்கூடாது. அவ்வளோதான். வேறு எப்படி வேணால் போடுங்க. வெங்கடனை போயிட்டு 1/2 கிலோ மீன் எவ்வளோ கேட்டால், 1 கிலோ மீன் எவ்வளோ கேட்டால் 1800 ரூபா. ஸ்லைஸ் மட்டும் 1 கிலோ. அவர் வாரம் தான். அதுவும் வந்து சேரப்பட மீன் வச்சுக்காரு. ஆனால் சூடி மீன் வச்சுக்காரு. இந்த அது கூட இவங்க தான் மீன் படுத்துன்னு போய்க்கிறாங்க. மீனுக்கு சூறைக்கெல்லாம் இங்கே தான் எடுப்பாங்க. அது வஞ்சிரம் படுத்துன்னு சொல்லிட்டு ஓடுனதுனால இந்த வஞ்சிரம் வந்து நிறைய மீன் கெட்டு மீன் தான் இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு ஐஸ் போடணும்னு சொல்கிறது. மூணு பழம் இல்லையா? கூட அப்படி விடு நீங்கள் அப்படி கொடுங்க. அதெல்லாம் போயிட்டு கொடுங்க. நீங்கள் கொடுங்க. அப்படி விடு. அதுதான் நம்ம யாருமே போய் தானே இருக்குது. எவன் காசு போடுறானோ அவனுக்கு தான் போய் போடணும். உள்ளே போயிடுங்கம்மா.
அங்கெல்லாம் வேலை டைட்டாக இருக்குது நம்ம தான் அடிக்கும். எடுத்துங்க. போய் எடுத்துங்க. ஹீரோ பயங்கரமா இருப்பேன். நல்ல கார் வந்து இது கருப்பு சட்டை போட்டுக்கிறேன். இதுல வருதான் பாருங்க. ரோஸ் கலர் ஆரஞ்சு கலரு மீன் தானே. ரைஸ் கொடுங்க. வேலைக்கு போயிட்டு வேலை எப்படி நான் மேனேஜ் பண்ண அங்கே போயிட்டு இப்போ லீவா ஃபுல்லா இப்பயும் போவியா போன நான் இன்னைக்கு காலி ஆகிடுவாங்க. நல்லா ஆகிடுது. ஸ்வீட் எங்க இல்லைண்ணா பொண்ணு பிறந்தது அண்ணனுக்கு ஸ்வீட் எதுவுமே கை வீசிட்டு வரும்போது பேக்கெட் ரேட்டு வாங்கி வருது இல்லையா? பொம்பளை பாப்பா பிறந்ததுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? வீட்டுக்கு ஒரு மகாராணி ஆம்பளையா பிறந்தது யாராவது ஒருத்தர் புரோஜனமாக இருக்குமா? ஒரு ரூபாய் புரோஜனம்